அதாவது துலாம் ராசிக்காரர்கள் இரட்டைத்தன்மையை தங்கள் வாழ்க்கை இயல்பாகவே தாங்கிக் கொண்டு நடப்பவர்கள். அவர்கள் வெளியில் காற்று போல மென்மையானவர்களாக தோன்றலாம். பேசும் வார்த்தைகள் இனிமையுடனும் முகத்தில் எப்போதும் ஒரு நிம்மதி சிரிப்புடனும் இருப்பார்கள். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் ஒரு இரும்பு போல உறுதியான முடிவு சக்தி இருக்கிறது. சமநிலை என்பது இவர்களின் அடையாளம். வாழ்க்கையின் எந்த பக்கமும் அதீதமாக சாய்வதில்லை. மக்களிடம் பேசும் விதமும் விவாதங்களை நடத்தும் முறையும் அவர்களை எல்லோரிடமும் நேசிக்கத்தக்கவர்களாக ஆக்குகிறது. மனக்கசப்பை வெறுப்பவர்கள் அமைதி இவர்களுக்கு ஒரு ஆராதனையாகும். கலகத்தை தீர்க்கும் இந்த உடனடித்திறன் பிற ராசியில் இல்லை. எப்போதும் பிரச்சனையை தவிர்த்து ஓடுவதல்ல, பிரச்சனையை அமைதியாக சீர் செய்து விடுவதே இவர்களின் தன்மை. மேலும் துலாம் ராசிக்காரர்கள் கூட்டத்தில் நின்றாலே கவனம் அவர்கள் மீது விரும்பும். அவர்கள் பிரமாண்டமாக பேச வேண்டியதில்லை. அவர்களின் தன்மைதான் அவர்களை மக்கள் மனதில் பிடித்தவர்களாக்கும். சமூக காந்தம் இவர்களுக்கு கிடைத்த இயற்கை வரம். யாருடனும் பேசும்போது அந்த நபரை மதிக்கும் விதத்தில் பேசுவார்கள். யாராவது மனம் உடைந்திருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் அருகில் வந்தால் அவர்களுக்கு ஒரு அமைதி உருவாகும். இவர்களின் கலந்துரையாடலில் ஒரு அழகு, ஒரு நாகரிகம் இருக்கும். பேசும் முறையை பார்த்தால் அவர்களின் அறிவும் புலமைக்கும் தெரிய வரும். மக்கள் இவர்களிடம் விரும்பி இரகசியங்களை பகிர்வார்கள். ஏனென்றால் அவர்கள் தீர்ப்பளிக்க மாட்டார்கள், தீர்வு சொல்வார்கள். துலாம் ராசிக்காரர்களின் காதல் உலகம் மிகவும் அழகானதும் ஆழமானதும். இவர்களின் அன்பு நாடகமோ சத்தமோ அல்ல, அது மென்மையாகவும் உண்மையாகவும் மலரும். உறவில் சமநிலையை, ஒழுங்கை, நேர்மையை அவர்கள் மிகவும் மதிப்பார்கள். காதலிக்கும் நபரின் மனதை முதலில் அடைந்து கொள்வார்கள். பின்னர் அவர்களின் வாழ்க்கையில் தங்களை ஒரு ஆதரவான ஒளியாக மாற்றிக்கொள்வார்கள். துலாம் ராசிக்காரர்கள் சம்பந்தப்பட்ட உறவில் அழகு, அமைதி, பாசம் இவை அனைத்தும் நிழல் போல பின்தொடரும். அவர்கள் காதலில் கடைசி வரை நம்பிக்கையுடன் இருப்பார்கள். ஒரு உறவு உடைந்தாலும் மனம் உடையும் வரை தங்கள் முழு முயற்சிகளையும் போட்டு விடுவார்கள். துலாம் ராசியின் அடிப்படை அடையாளம் நீதி. எந்த சூழ்நிலையிலும் உண்மையும் நேர்மையும் தான் இவர்களின் கண்களில் முதலில் படும். ஒருவரின் தவறு யார் செய்தது என்கிற மிக நுணுக்கமாகவே ஆராய்வார்கள். பிறரை வார்த்தைகளால் காயப்படுத்த மாட்டார்கள். ஆனால் தங்களுக்கு எதிராக அநீதி நடந்தால் அமைதியாக பதில் சொல்வார்கள். குடும்பம், வேலை, உறவுகள் எது பற்றியும் முடிவு எடுப்பதற்கு முன் இரு பக்கங்களையும் சமமாக துலாம் போட்டு பார்த்து முடிவு செய்வார்கள். அவர்களின் மனசாட்சி மிகவும் நியாயமானது என்பதால் யாராலும் இவர்கள் மீது குற்றம் சாட்ட முடியாது. நீதியின் உண்மையான சக்தி இவர்களின் உள்ளத்தில் வாழ்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் வேலை செய்வது ஒரு கலை. அவர்கள் விரைந்து செயல்பட மாட்டார்கள். முறையாக திட்டமிட்டு அறிவுடன் சமநிலை பார்வையுடன் செயல் வடிவம் தருவார்கள். வணிக உளவில் இவர்களுக்கு பேராதரவு உண்டு. ஏனென்றால் இவர்களின் பேச்சு திறன், உறவுகளை பேணும் திறன், அமைதி உருவாக்கும் திறன் ஆகியவை வியாபாரத்திலும் கூட்டாளி தொடர்புகளிலும் வெற்றியளிக்கும். மேலாளர்கள் இவர்களை பார்த்து நிம்மதி அடைவார்கள். பணியிடத்தில் ப்ராப்ளம் சால்வர் ஆக இருப்பார்கள். அழுத்தமான சூழ்நிலையில் தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் செயல்படும் ஆற்றல் இவர்களுக்கே தனித்துவம். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு கலை போல அணுகுவார்கள். அவர்கள் ஒரு பார்வையில் ஒவ்வொரு நாளும் ஒரு சமநிலையின் சோதனை. வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் அழகையும் ஒழுங்கையும் கண்டுபிடிக்க விரும்பும் இந்த இயல்பு அவர்களை வேறு ராசிகளிலிருந்து வேறுபடுத்துகிறது. வீட்டை அலங்கரிப்பது முதல் உடை அணிவது, பேச்சு பேசுவது, மனிதர்களோடு பழகுவது எதிலும் ஒரு நுட்பமான மேன்மை இருக்கும். அவர்கள் உள்ளத்தில் எப்போதும் இந்த வாழ்க்கை இன்னும் அழகாக எப்படி இருக்கலாம் என்ற ஒரு நிம்மதி தேடல் இருக்கும். அந்த தேடலே அவர்களை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் மறைமுக சக்தி. துலாம் ராசிக்காரர்கள் மனதால் மிகவும் நெகிழ்ச்சியானவர்கள். ஆனால் அந்த நெகிழ்ச்சி பலவீனம் கிடையாது. அது இவர்களின் மனிதத்துவத்தின் சின்னம். உதவி கேட்கும் ஒரு குரல் கேட்டாலே அவர்களுடைய மனம் தளரும். யாரையும் உதவாமல் விட்டுவிடுவதில்லை. அவர்கள் சொல்வதிலும் செய்கிறதிலும் ஒரு கருணை இருக்கும். ஆனால் இந்த கருணை எடுத்து சென்று தவறாக பயன்படுத்தினால் துலாம் ராசிக்காரர்கள் அதை புரிந்து கொள்வதற்கும் சில காலம் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் புரிந்தவுடன் அவர்கள் அந்த மனிதனை மனதிலிருந்து அழித்து விடுவார்கள். அவர்களின் மன்னிப்பு பெரியது. ஆனால் அவர்களின் உணர்ச்சி எல்லைக்குள் வந்துவிட்டால் அது என்றும் திரும்பாது. துலாம் ராசிக்காரர்கள் தனிமையை பயப்படுவதாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் தனிமையில் தனிப்பட்ட உலகம் உருவாக்குவார்கள். சத்தங்களிலிருந்து விலகி மனதை நிம்மதியில் வைத்து தங்களுக்கு தேவையான சமநிலையை பெறுவார்கள். இந்த அமைதியான நேரத்தில்தான் அவர்கள் பெரிய முடிவுகளை எடுப்பார்கள். வாழ்க்கையின் அடுத்த படிகளை திட்டமிடுவார்கள். அவர்கள் மனம் அமைதியாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சரியாக இயங்கும். அதனால் அவர்கள் எப்போதும் சண்டைகளை தவிர்ப்பார்கள். மன அழுத்தத்திலிருந்து விலகுவார்கள். துலாம் ராசிக்காரர்களின் உள்ளுணர்வு மிகவும் கூர்மையானது. யாராவது பொய்க்கதை சொன்னாலும் அவர்களின் கண்களில் கான்ஃபிடன்ஸ் இல்லை என்றாலும் அவர்கள் உடனே அதை உணர்ந்து விடுவார்கள். ஆனால் வாதாடி வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் உள்ளே அமைதியாக அந்த மனிதனை மனதிலிருந்து தள்ளி விடுவார்கள். அவர்களின் பார்வை நுணுக்கமானது. பேச்சை விட பார்வையிலேயே மனிதர்களின் உண்மையை வாசித்து விடுவார்கள்.
இந்த திறன் அவர்களுக்கு இயற்கையாகவே கிடைத்த பரிசு. ஆனால் இவர்கள் உணர்த்திவாதிகளாக இருப்பதற்குள் அவர்கள் தீர்மானம் எடுக்கும் போது மிக கடினமானவர்கள். ஒருமுறை ஒரு விஷயத்தை பற்றி இறுதி முடிவு எடுத்துவிட்டால் அதை மாற்ற முடியாது. அந்த முடிவின் போது அவர்கள் முழுமையான நம்பிக்கையுடன் இருப்பார்கள். யாருடைய ஆலோசனையும் இவர்களுடைய முடிவை மாற்ற முடியாது. இந்த உறுதியே இவர்களை சில சமயங்களில் பெரிய சாதனைகளின் உச்சிக்கு கொண்டு செல்கிறது. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடைமுறையிலும் உணர்ச்சிகளிலும் ஒரு நுட்பமான சமநிலையை பேணும் கலைஞர்களைப் போன்றவர்கள். அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் ஒளி மிகவும் மென்மையானது. அது வெளியில் பிரகாசமாக தெரியாது. ஆனால் அதை உணர்ந்தவர்கள் மட்டுமே அந்த ஒளியின் ஆழத்தையும் நிம்மதிகளையும் புரிந்து கொள்வார்கள். துலாம் ராசிக்காரர்கள் எதையும் மிக கவனமாக மதிப்பீடு செய்துதான் செயல்படுவார்கள். ஒரு வார்த்தை கூட சொல்லும் முன் அதன் தாக்கம் என்ன இருக்கும் என்று யோசிப்பார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகளில் எப்போதும் மென்மை இருக்கும். அதற்கு பின்னால் இருக்கும் சிந்தனை மிகவும் தீவிரமானது. அதேபோல துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நடுவே நிற்கும் மனிதர்கள். ஆனால் இது அவர்களின் பலவீனம் அல்ல, அது அவர்களின் மிகப்பெரிய வலிமை. மற்றவர்கள் கோபத்தால் எரிந்து கொண்டிருக்கும் போது கூட அவர்கள் அமைதியாக சிந்தித்து இருபக்கம் என்ன உணர்கிறது என்பதை விரிவாக ஆராய்ந்து அதற்கான தீர்வை அமைதியாக வடிப்பார்கள். அவர்களின் மனம் தூக்கிலிட்ட போது கூட வெளியில் ஒரு சமநிலை முகம் மட்டும் தெரியும். இதுதான் அவர்களை அனைவரும் நம்பிக்கைக்கும் காரணம். வாழ்க்கையின் மிக குழப்பமான நேரங்களிலும் துலாம் ராசிக்காரர்கள் தன் சுற்றி உள்ளவர்களுக்கு அமைதியை வழங்கும் மனிதர்கள். அவர்களின் உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய கனவு ஊற்றுக்கொண்டிருக்கிறது. உலகம் அவர்களை மென்மையானவர்களாக பார்க்கலாம். ஆனால் இந்த மென்மைக்கு கீழே ஒரு மிக வலிமையான மன ஆற்றல் உள்ளது. அவர்கள் தங்கள் கனவுகளை மெதுவாக கவனமாக திட்டமிட்டு வளர்ப்பார்கள். யாருக்கும் காட்டாமல், யாரையும் புகார் செய்யாமல் தங்கள் இலக்குகள் என்ன என்பதை துல்லியமாக வைத்துக்கொண்டு பயணிப்பார்கள். இந்த பயணத்தில் அவர்கள் எந்த சத்தத்தையும் உருவாக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் எட்டும் உயரம் பெரும்பாலும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் யாரிடமும் அநீதியை விரும்ப மாட்டார்கள். யாராவது தனக்கு காயம் செய்தாலும் அவர்கள் நேரடியாக சண்டையிட மாட்டார்கள். ஆனால் அந்த காயத்தை உள்ளத்தில் ஒரு கல்லாக வைத்து அந்த மனிதனின் மனதின் கதவை பின்பக்கமாக நிறுத்தி விடுவார்கள். அவர்களுக்கு கோபம் இருந்தாலும் அதை வெளியில் வெளிப்படுத்த மாட்டார்கள். அதற்கு பதில் தங்கள் நடத்தை மூலமாகவே அந்த மனிதனுக்கு பாடம் கற்பிப்பார்கள். இந்த அமைதியான துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பதிலடி அவர்களின் அன்பு உலகமே புரியாத முடியாத அளவு அழகானது. அவர்கள் எளிதாக காதலிப்பது இல்லை. ஆனால் ஒருமுறை காதலித்தால் அந்த உறவை வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கையுடன் பாதுகாப்பார்கள். அன்பு இவர்களுக்கு விளையாட்டு அல்ல, அது ஒரு பொறுப்பு, ஒரு ஆழமான பிணைப்பு. அவர்கள் காதலிக்கும் மனிதனின் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் கவனிப்பார்கள். அவர்களின் கண்களில் இருந்து அந்த நபர் சோகமாக இருக்கிறாரா என்பதை கூட சொல்லாமல் சொல்லிவிடலாம். இந்த உணர்ச்சியின் ஆழம் அவர்களை அரிதானவர்களாக ஆக்குகிறது. அந்த வகையில் துலாம் ராசி நேயர்கள், உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருப்பதால் நீங்கள் சுறுசுறுப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். நிலுவையில் உள்ள வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். சந்திரனின் நிலை காரணமாக குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எனவே நிதானம் அவசியம். குருவின் பார்வை காரணமாக அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். சூரியனின் வலுவான நிலை காரணமாக வருமானத்தில் புதிய வழிகள் திறக்கப்படலாம் அல்லது நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கும் விவேகத்துடன் செயல்பட்டு செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். முதலீடுகள் பற்றி ஆழமாக யோசிக்க வாய்ப்புகள் உண்டு. சந்திரனின் நிலை காரணமாக திருமண வாழ்க்கையில் கவனத்துடன் செயல்படுங்கள். வாழ்க்கை துணையின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உறவை வலுப்படுத்தும். சண்டைகளை தவிர்ப்பதும் நல்லது. குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்புகள் கூடும். சகோதர சகோதரிகள் மூலம் நல்ல செய்திகள் வரலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதால் தைரியம் மற்றும் வெற்றி பெறுவதற்கு துர்க்கை அம்மனை வணங்குவது நல்லது. குலதெய்வ வழிபாடு நன்மைகளை தரும். ஓம் சுக்ராய நமக மந்திரத்தை 11 முறை உச்சரிக்கவும். ஏழைகள் அல்லது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது நேர்மறை பலன்களை கூட்டும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசி நேயர்கள் சந்திர பகவானின் நிலை காரணமாக உத்தியோகம் மற்றும் தொழிலில் கணிசமான லாபத்தை பெறுவீர்கள். பணியிடங்களில் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மனதளவில் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு உயரும். பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். சூரியனின் நிலை காரணமாக நிதி நிலைமை சீராக இருக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தொழிலுக்காக அல்லது தாயாரின் உடல் ஆரோக்கியத்திற்காக எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே பட்ஜெட் படி செலவு செய்யுங்கள். முதலீடுகள் செய்வதற்கு முன்னர் பெரியவர்கள் அல்லது நிபுணர்களின் ஆலோசனையுடன் செய்ய வேண்டியது அவசியம். சனி பகவானின் நிலை காரணமாக குடும்ப உறவுகளில் சில சலசலப்புகள் வந்து போகும். எனவே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் வழியாக நன்மைகள் கிடைக்கக்கூடும். குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நரசிம்மரை வழிபடுவது நல்லது. மகாலட்சுமி தாயார் அல்லது துர்க்கையம்மனை வழிபடுவது பலன்களை அதிகரிக்கும். முடிந்தவர்கள் கோயிலின் வெளியில் அமர்ந்திருக்கும் யாசகர்களுக்கு மதிய வேளைக்கான உணவு கொடுத்து அன்னதானம் செய்யுங்கள்.
மேலும் துலாம் ராசிக்காரர்கள் கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய யோகங்கள் உண்டாகும். துணைவியுடன் மனம் விட்டு பேசுவது நல்லது. அவர்களுடன் இனிமையான நேரத்தை செலவிடுவதும் நல்லது. சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பழைய கடன்களை கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்படும். மன அழுத்தம் நீங்கும். ராகு இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஆனால் அதனை அவர்களே சரி செய்வார்கள். கவலைப்பட தேவையில்லை. டிசம்பர் மாதம் முதல் தெம்பாக இருக்கும் சூழ்நிலை ஏற்படும். அபிராமி அந்தாதியில் இருக்கும் 40, 43, 50, 54, 59, 75வது பாடல்களை படிப்பது நல்ல மேன்மைகளை தரும். பார்வதி தேவி வழிபாடு. சிவனுக்கு சோமாவரத்தில் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது, தீபத்துக்கு நெய் வாங்கி கொடுப்பது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். காது, மூக்கு, தொண்டை, அசிடிட்டி தொடர்பான பிரச்சனைகள், பற்கள் தொடர்பான போதங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தினம்தோறும் உடற்பயிற்சி செய்வது மிகவும் முக்கியம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். கடன்களை அடைத்து முடிக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்துடன் நேரம் செலவிடுவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த இழுபறியான நிலைமைகள் மாறி மாறி அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடக்கும். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களின் உள்ளத்தில் எப்போதும் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அமைதியான ஏக்கம் உண்டு. இந்த ஏக்கம் ஒரு கட்டாயம் அல்ல, அது இவர்களின் இயற்கை. வாழ்க்கையில் ஒரு சிறிய சமநிலையும் குலைந்தால் அது இவர்களின் மனதை மிக ஆழமாக தாக்கும். மற்றவர்கள் கவனிக்காத சிறிய ஒற்றுமையின்மையை கூட துலாம் ராசிக்காரர்கள் உடனே உணர்ந்து விடுவார்கள். இந்த நுண்ணுணர்வு தான் இவர்களை மனிதர்களை புரிந்து கொள்ளும் வல்லுநராக்குகிறது. அவர்கள் பேசும் மனிதனின் குரலில் கூட சிறிய தளர்ச்சி இருந்தாலும் அவர்கள் அதை உள்ளத்தால் உணர்ந்து ஆறுதல் அளிக்கும் வழியை தேடி விடுவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் மன அழுத்தத்தை எப்போதும் வெளியில் காட்ட மாட்டார்கள். அவர்கள் உள்ளுக்குள் பெரிய அலை எழுந்தாலும் வெளியில் மனம் தளராத அமைதியை மட்டும் காட்சிப்படுத்துவார்கள். இதனால் பலருக்கு இவர்களிடம் பிரச்சனை இல்லை, கஷ்டமில்லை என்று தோன்றும். ஆனால் உண்மையில் அவர்கள் உள்ளத்தில் எவ்வளவோ சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் நிம்மதியுடன் தூங்குவது அரிது. ஒரே விஷயம் சரியாக இல்லாததால் கூட அவர்கள் மனதில் நூற்றுக்கணக்கான எண்ணங்கள் உருவாகும். ஆனால் அதே நேரத்தில் இந்த சிந்தனை ஆழமே அவர்களை பெரிய முடிவுகளில் தவறவிடாமல் காப்பாற்றும். துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் கற்றுக்கொண்டு வளர விரும்புவார்கள். உலகம் அவர்களுக்கு ஒரு பெரிய பாடசாலை. ஒவ்வொரு மனிதனாலும் ஒரு பாடம் பிடிக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதனால் யாரையும் தாழ்வாக பார்க்க மாட்டார்கள். யாராவது அவர்களுக்கு விரும்பாத காரியம் செய்தாலும் அது எப்படி நடந்தது, அந்த மனிதன் அந்த நிலைமைக்கு எப்படி போனார் என்பதையும் நிதானமாக ஆராய்வார்கள். இந்த புரிதல் ஆற்றல் தான் அவர்களை மக்களிடையே நம்பிக்கைக்குரியவர்களாக ஆக்குகிறது. அவர்களின் நட்பு மிக ஆழமானது. நண்பர்களை அவர்கள் ஒரு உறவாக மட்டும் பார்க்க மாட்டார்கள், வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே பார்ப்பார்கள். யாராவது துலாம் ராசிக்காரர்களுக்கு நண்பராக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் தன்னலமில்லாத அன்பு, ஆதாரம், பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். ஆனால் ஒருவர் துரோகம் செய்தால் துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் குற்றம் சொல்லாத போதும் அந்த மனிதனை மனதிலிருந்து சாமர்த்தியமாக அழித்து விடுவார்கள். அவர்கள் உணர்ச்சியை ஒருமுறை துண்டித்து விட்டால் அது மீண்டும் பழைய நிலைக்கு வருவது மிக அரியது. துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அழகு என்பது வெளிப்புற அலங்காரம் அல்ல, அது உள்ளத்தின் ஒழுங்கு. அவர்கள் வாழும் இடம் சுத்தமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும். அவர்களின் மனதுக்கும் உடலுக்கும் அமைதி தரும் சூழல் அவர்களுக்கு மிகவும் அவசியமானது. சத்தம், குழப்பம், கலகம் இவர்களை விரைவாக சோர்வடைய செய்யும். அதனால்தான் அவர்கள் எப்போதும் அமைதி நிறைந்த, மரியாதை நிறைந்த, நல்ல உணர்வுகள் நிறைந்த சூழலை உருவாக்க முயற்சி செய்வார்கள். துலாம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை மனதில் வைத்து கொண்டால் அதை அடைவதற்கான வழிகள் அவர்களிடம் தானாகவே உருவாகும். அவர்களுக்கு உள்ளுணர்வு, சிந்தனை, தெளிவு, மனிதர்களை கவனிக்கும் திறன் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு மிக வலிமையான முடிவெடுக்கும் சக்தியை கொடுக்கும். இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு நாகரிகமும் ஒரு பரிமாற்றமும் இருக்கும். மேலும் துலாம் ராசிக்காரர்களின் உள்ளத்தில் ஒரு அமைதியான அறிவின் குளம் இருக்கிறது. வெளியில் அவர்கள் சிரித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த சிரிப்புக்குள் மறைந்திருக்கும் உண்மை என்னவென்றால் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் மிக ஆழமாகவும் நேர்த்தியாகவும் புரிந்து கொள்வார்கள். யாராவது பேசும்போது அவர்கள் வார்த்தைகள் மட்டும் கேட்பதில்லை, அந்த வார்த்தைகளின் பின்னால் இருக்கும் உணர்ச்சிகளையும் நோக்கங்களையும் முழுமையாக வாசித்து விடுவார்கள். இந்த திறமை இவர்களுக்கு இயற்கையாக கிடைத்த வரம். இதன் மூலம் அவர்கள் தவறான சூழ்நிலைகளையும் நம்ப முடியாத மனிதர்களையும் நிசப்தமாக தள்ளிவிட்டு சரியான அவர்களையே தங்கள் வாழ்வின் நெருக்கமாக வைத்திருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் மனதில் எப்போதும் ஒரு நிம்மதி தேடல் இருக்கும். அவர்கள் வாழுமிடம் பரவசத்தையும் அமைதிகளையும் தர வேண்டும். விளக்கின் ஒரு ஒளி எப்படி இருக்க வேண்டும், வீட்டில் எந்த நிறம் எப்படி சேர வேண்டும், எந்த பொருள் எங்கு இருக்க வேண்டும் என அனைத்திலும் அவர்கள் சமநிலையை எதிர்பார்ப்பார்கள். இந்த நுணுக்கமான விருப்பங்களை பார்த்து பலர் அவர்களை சிக்கலமானவர்களாக நினைக்கலாம்.
ஆனால் உண்மையில் அது அவர்களின் ஆழமான மன அமைப்பின் ஒரு பகுதி. அமைதி கிடைக்காத சூழ்நிலையில் அவர்கள் நீண்ட நேரம் இருக்க முடியாது. துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உணர்ச்சி என்பது ஓடும் நதி போல. அது மென்மையாக பாயும். ஆனால் அந்த நதி நிற்கும் போது அதன் ஆழத்தை யாரும் கணிக்க முடியாத அவர்களின் கண்களில் பெரும் இரக்கம் இருக்கும். யாரேனும் பிரச்சனையில் இருந்தால் அது உடனே இவர்களின் உள்ளத்தில் பிரதிபலிக்கும். ஆனால் அதே சமயம் தனது மனசுவர்களை யாரும் எளிதில் தாண்டிவிட முடியாது. அவர்கள் தங்கள் உண்மையான உணர்ச்சிகளை சிலரிடம் மட்டுமே பகிர்வார்கள். அது அவர்களின் பாதுகாப்பு கவசம். உள்ளத்தில் இருக்கும் பலவீனத்தையும் வலிமைகளையும் ஒருவிடம் பகிர்வதற்கு முன் அவர்கள் அந்த மனிதனின் குணத்தையும் நம்பகத்தன்மையும் ஆழமாக பரிசீலிப்பார்கள். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் எந்த உறவையும் மிகவும் மதிப்பார்கள். அவர்களுக்கு உறவுகள் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பு, ஒரு பராமரிப்பு, ஒரு குடும்பம், நண்பர்கள், காதல் எதுவாக இருந்தாலும் அதில் அவர்கள் முழு உண்மையுடன் முழு சமனுடன் இருப்பார்கள். அவர்கள் இணைந்த உறவு வெளியில் எப்படி தெரிகிறது என்பதையும் கவனிப்பார்கள். அழகாகவும் நல்ல உணர்ச்சியுடனும் உறவு நீடிக்க வேண்டும் என்பதே இவர்களின் மனநிலை. அதேபோல் அவர்களின் முடிவெடுக்கும் திறன் மிகவும் தனித்துவமானது. அவர்கள் விரைவாக முடிவெடுப்பதில்லை. ஆனால் ஒருவர் அனைவரையும் கேட்டு அனைத்து பக்கங்களையும் துலாம் போட்டு அமைதியாக முறையாக முடிவெடுப்பார்கள். இந்த முடிவு பல வருடங்கள் கழித்தும் சீராக இருக்கும். அவர்கள் எடுக்கும் முடிவுகளில் தவறு வருவது அரிதே. இதே காரணத்தால் தான் பலர் துலாம் ராசிக்காரரிடம் ஆலோசனை கேட்பார்கள். அவர்களிடமிருந்து வரும் ஒரு வார்த்தை கூட சூழலை முழுவதும் மாற்றும் சக்தி உடையதாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அழகு என்பது ஒரு தேவையை விட அதிகம். அது ஒரு உணர்ச்சி. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் அழகாக்க முயற்சி செய்வார்கள். இது வெளிப்புற அலங்காரத்தில் மட்டும் இல்லை, மனிதர்களின் வாழ்க்கையிலும் அவர்கள் அழகையும் அமைதிகளையும் உருவாக்குவார்கள். அவர்களின் பேச்சு, அவர்களின் பார்வை, அவர்களின் நடத்தை எல்லாமே ஒரு நுட்பமான கலை. அவர்களுடைய உள் ரகசியம் என்னவென்றால் அவர்கள் எதையும் வெளியில் காட்டாமல் பெரிய போராட்டங்களையும் கையாளுவார்கள். காயங்கள் உள்ளுக்குள் ஆழமாக இருக்கும். புண்களால் அவர்கள் உடைந்து போக மாட்டார்கள். ஆனால் அமைதியாக தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அவர்கள் மீண்டெழும் சக்தி மிக அதிகம். வாழ்க்கை எத்தனை பயம் கொடுத்தாலும் அவர்கள் அதை நிம்மதியாக வென்று விடுவார்கள். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெளிச்சமாய் ஒளிவதற்கான முக்கிய காரணம் அவர்களுடைய மனநிலையின் சீரான சமநிலைதான். இவர்களின் உள்ளத்தில் ஒரு பக்கம் ஆழமான கனவுகளும் மறுபக்கம் நுணுக்கமான யோசனைகளும் ஒன்றாக பயணம் செய்கின்றன. இதனால் துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் திறமையில் முன்னிலையில் இருப்பார்கள். ஒரு விஷயத்தை முடிவு செய்வதற்கும் அதில் உறுதியாக நிலைநிறுத்தி கொள்ளும் முன்பும் அவர்கள் மனதின் அனைத்து தருணங்களையும் ஆராய்ந்து ஒவ்வொரு வாய்ப்பையும் கணக்கிட்டு பார்க்கும் பழக்கம் வைத்திருப்பார்கள். இந்த எச்சரிக்கையும் இந்த நுணுக்கம் மனப்பாங்கும் அவர்களை வாழ்க்கையின் பல புதிய பாதைகளில் வெற்றி பெறச் செய்கிறது. துலாம் ராசி நபர்கள் மனிதர்களின் உணர்ச்சிகளை நேரடியாக படித்து புரிந்து கொள்ளும் திறன் வாய்ந்தவர்கள். ஒருவர் எதை கூறவில்லை என்றாலும் அது என்ன என்பதை முகப்பாவனைகளால் புரிந்து கொள்ளும் தனிச்சிறப்பு இவர்களிடம் உள்ளது. இதனால் துலாம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் பலராலும் நம்பப்படும் நபர்களாக மாறுவார்கள். இவர்களிடம் பேச வரும் நபர்கள் மனப்பாரத்தை பகிர்ந்துவிட்டு அமைதியாக திரும்பி செல்வார்கள். ஆனால் இந்த எல்லா திறமைகளுக்கும் பின்னால் ஒரு மறைமுகமான போராட்டம் இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் உணர்வுகளை பெரும்பாலும் வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் தாங்கள் அனுபவிக்கும் காயத்தை கூட மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தாமல் நிதானமாக தாங்கிக் கொள்ளும் மன வலிமை கொண்டவர்கள். அவர்களின் நிறைந்த அழகு உணர்வு, கலை உணர்வு மற்றும் உலகத்தை ஒரு மென்மையான கோணத்தில் பார்ப்பது அவர்களின் வாழ்வில் தனித்துவமான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. ஒரு சாதாரண விஷயத்தையும் கவர்ச்சிகரமான முறையில் மாற்றும் திறன் இவர்களிடம் இருக்கும். வீட்டை அலங்கரிப்பது, ஒரு சிறிய விஷயத்தை அழகாக மாற்றுவது, பேசும்போது வார்த்தைகளால் சூழலை மென்மையாக்குவது, இதெல்லாம் துலாம் ராசிக்காரர்களின் இயல்பே. அவர்கள் இருக்கும் இடத்தில் குழப்பம் இருந்தாலும் மிகவும் அமைதியாகவும் சமச்சீராகவும் மாற்றும் ஆற்றல் இவர்களின் உட்பிரவி சக்தி. துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை நிர்வகிப்பது ஒரு தனி கலை. அவர்களுக்கு வாய்ப்புகள் தாமாகவே வந்து சேர்வதற்கான காரணம் அவர்களின் காந்த தன்மை. ஒருவர் துலாம் ராசிக்காருடன் பழக ஆரம்பித்தால் அவர்களின் தன்மையிலேயே கவரப்பட்டு அவரை விட்டு விலக முடியாமல் போய்விடுவார்கள். அவர்களுடைய நுண்ணிய சிரிப்பு, மென்மையான பேச்சு, எளிமையான நடத்தை, இந்த மூன்றும் சேர்ந்து அவர்களின் வாழ்க்கையில் புது நட்புகள், புது ஆதரவு, புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு சமநிலை கலைஞராக காண்பவர்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மோதல் உருவாகாமல் பாதுகாக்கும் திறமையை கொண்டு பிறந்தவர்கள் போல தெரியலாம். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் அவர்களின் உள்ளத்தில் நடக்கும் சிந்தனைகளின் புயலை யாரும் கவனிக்க மாட்டார்கள். துலாம் ராசிக்காரர்கள் விஷயங்களை நேரடியாக சொல்லாமல் சூழ்நிலையை நிம்மதியாக மாற்றி பிரச்சனையை வேறு கோணத்தில் அமைதியாக தீர்க்கும் அபாரத்திறன் கொற்றவர்கள். அவர்கள் மற்றவர்களின் மனக்கசப்புகளையும் கோபங்களையும் சாமர்த்தியமாக உரையாடலால் கிடைக்கும் திறமை உடையவர்கள்.
இதனால் அவர்களுடன் பேசும்போது மனிதர்கள் தங்களுடைய மனசுமையை இலகுவாக பகிர்ந்து விடுவார்கள். ஒரு துலாம் ராசிக்காரன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் இனிமை அவர்களை உடனே நெருக்கமாக உணர வைக்கிறது. மக்கள் தானாகவே அவர்களிடம் ஈர்க்கப்படுவதற்கு காரணம் அவர்கள் அனைவரிடமும் சமமான பார்வையை கொண்டு நடப்பதே. யாரையுமே புறக்கணிக்காத, யாருடனும் இரட்டை முகம் காட்டாத மனப்பான்மை இவர்களை சமூகத்தில் மதிப்பும் ஆதரவும் பெற செய்கிறது. அவர்களின் குரலில் இருக்கும் அமைதியான ஒளி, சிரிப்பில் இருக்கும் மென்மை, பேசும் போது வெளிப்படும் நேர்மை, இவை அனைத்தும் சேர்ந்தாலே துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களை நினைவில் நிற்கச் செய்யும் விதத்தில் தனித்துவமாகி போகின்றனர். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டத்தில் மிக முக்கியமான அம்சம் பொறுமை. அவர்கள் பணத்தை ஒரே நேரத்தில் சேர்ப்பவர்கள் அல்ல, ஆனால் சேர்க்க தொடங்கினாலே அடுக்கடுக்காக பணத்தை உயர்த்தும் திறன் இவர்களிடம் இருக்கும். அவர்களுடைய பிரக்கை மனிதர்களுடன் இலகுவாக நட்பு ஏற்படுத்தும் கலை, சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கும் திறன், இவை அனைத்தும் சேர்ந்தால் நீண்ட காலத்தில் இவர்களுக்கு பெரிய பணநிலை உருவாகும். துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே ஆடம்பரத்தை விரும்புகிறார்கள், ஆனால் அது வீணாக செலவழிப்பதில்லை. தங்களுக்கு தேவையான தரத்தை அவர்கள் மெதுவாக கட்டி கொண்டு வருவார்கள். பணக்கார யோகத்தின் மற்றொரு ரகசியம், துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு துறையில் இறங்கினாலும் அதில் அவர்கள் அழகையும் சீரிய அமைப்பையும் சேர்ப்பார்கள். இதனால் அவர்கள் செயலில் ஈர்ப்பு அதிகரித்து அதே சமயம் அவர்களிடம் வாய்ப்புகள் வந்து சேரும். வாழ்க்கையின் இரண்டாம் பகுதியில், குறிப்பாக 33 வயதுக்கு பிறகு இவர்களுடைய பண அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு தனி உரிமை உண்டு, சிலருக்கு திடீர் செல்வ உயர்வும் எதிர்பாராத பணவரவும் கிடைக்கும் நேரமும் துலாம் ராசியில் பலமாகவே நடக்கும். சரி, இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள், கிரக நிலைகள், பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.